ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி திருக்க கருவாடு பொரியல் செய்ய போகிறேன். பாருங்கள், அதுக்கு திருக்க கருவாடு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பொரியலுக்கு வந்து ஆனியன் மட்டும்தான், அதை பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம், கொஞ்சம் உளுந்து, இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு. அதில் ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து இதுதான் காரத்துக்கு. இது கொஞ்சம் நல்லா லைட்டாக ப்ரௌனாக வர வரைக்கும் ஆனியனை வந்து வதக்கிக்கிறணும். இப்போ இந்த ஆனியனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். ஆனியனுக்கு தேவையான உப்பு மட்டும்தான் போடணும். கருவாட்டில் உப்பு இருக்கனால ரொம்ப போடக்கூடாது. ஆனியன்லாம் நல்லா வதங்கிருச்சு, ஆனால் வெள்ளையாக இருக்குது பாருங்கள். அதனால் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ரொம்ப போட தேவையில்லை. இது போட்டோம்னா கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வருங்க. இப்போது இதில் இந்த கருவாடை சேர்த்துக்குவோம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா இந்த ஆனியனுக்கு உள்ளே வந்து இந்த கருவாடை வச்சோம்னா கொஞ்சம் வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், இதில் வந்து இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலையை கொஞ்சம் லேட்டாக சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக கொஞ்சம் கருகாமல் நல்லாயிருக்கும். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், கருவாடெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான திருக்கை மீன் கருவாட்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், கருவாட்டு பொரியல் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஆனியன் மட்டும் வச்சு இந்த காஞ்ச மிளகாய் வச்சு செஞ்சிடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பொரியலை சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, எல்லாருக்குமே பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.